அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டான இந்த ஆண்டில் தமிழகம் சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்து அதற்கான முடிவுகளையும் பெற்று புதிய ஆட்சி தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த தேர்தல் குறித்த மிக முக்கியமான ஒரு சாராம்சத்தை குறித்து என்னுடைய கருத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 2021ஆம் ஆண்டு தமிழகம் சந்தித்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியிருந்தது. அந்த தேர்தலில், அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு 45% வாக்குகளை கைப்பற்றி அமோக வெற்றியை கைப்பற்றியிருந்தது. அதே திராவிட முன்னேற்றக் கழகம் 2026ஆம் ஆண்டு 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு 31% வாக்குகளை கைப்பற்றியிருக்கிறது. அதாவது 14% வாக்குகளை இழந்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி. ஆச்சரியம் என்ன என்று நீங்கள் எல்லாம் சற்று யோசித்து பார்க்கலாம். நக்கீரன் பத்திரிகை தன்னுடைய கருத்து கணிப்பில் திராவிட முன்னேற்றக் கழகம் அமோக வெற்றி பெறும் என்று சொல்லப்பட்டது. நம்முடைய அரசியல் விமர்சகர், துல்லியமாக அரசியலை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு 50% வாக்கு வங்கி இருக்கிறது, எப்படி வேண்டுமானாலும் தேர்தல் முடிவுகள் இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் ஆட்சி அமைக்கும் என்று தெளிவாக சொல்லியிருந்தார். மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் நிச்சயமாக திமுக ஆட்சி அமைக்கும், அப்படி என்றுதான் தேர்தல் முடிவுகள் வரும் வரை தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார். மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்களும் நிச்சயமாக திமுக மிகப்பெரிய வெற்றி பெறும், விஜயால் திமுகவிற்கு மிகப்பெரிய பாதகம் இல்லை என்றும் கூறியிருந்தார். தராசு ஷாம் அவர்களும் திமுக அமோக வெற்றி பெறும், அதில் யாருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லியிருந்தார். இதையெல்லாம் கடந்தும் விகடனுடைய கருத்து கணிப்புகளும் திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இது போன்ற பல்வேறு ஊடகங்கள், மாலை முரசு போன்ற பல்வேறு ஊடகங்களும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற பெரும்பான்மையான ஊடகங்களில் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதிகமான அரசியல் விமர்சகர்களும் தொலைக்காட்சிகளும் திமுக தான் அமோக வெற்றி பெறும் என்றும் சொல்லியிருந்தார்கள். அதற்கான காரணம், திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருக்கிறது. நிச்சயமாக விஜயின் வருகையால் திமுக பாதிக்கப்படாது, அதிமுக தான் பாதிக்கப்படும் என்று கருத்து திணிப்புகள் செய்யப்பட்டது. பொதுவாக தமிழக ஊடகங்களும் அரசியல் விமர்சகர்களும் ரவீந்திரன் துரைசாமி, தராசு ஷியாம், பிரியன், இது போன்ற மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் போன்ற ஐயநாதன் போன்றவர்கள் அனைவருமே மக்களின் முகமாக அவர்கள் பேசுவது கிடையாது என்பது இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்துகிறது. தமிழக ஊடகங்கள் உட்பட, நக்கீரன் பத்திரிகை உட்பட இவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்காக தன்னுடைய கருத்தை திரித்து பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பது தேர்தல் முடிவுகள் உணர்த்துகிறது. பொதுவாக நாங்கள் கணிக்க தவறிவிட்டோம், கணிக்க முடியவில்லை என்று சொல்வது இயலாமை என்றெல்லாம் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். அதற்கான காரணங்களும், எங்களை போன்ற வெகுஜன மக்கள், எங்களை போன்ற சாதாரண மக்கள் நீங்கள் கிடையாது. மீடியாக்களோடும் தமிழக ஊடகங்களோடும் பல்வேறு அமைப்புகளோடும் தொடர்புடைய நீங்கள் திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டுதான் கருத்து திணிப்பை செய்தீர்களா? தமிழக ஊடகங்களை பார்த்து கேட்கின்றோம். 14% வாக்கு வங்கியை இழக்கக்கூடிய திமுக தான் மீண்டும் அமோக வெற்றி பெறும் என்று சொல்வதற்கு உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? திமுகவிடம் எவ்வளவு பணம் வாங்கி கொண்டு நீங்கள் கருத்து திணிப்பை செய்தீர்கள்? மக்களின் குரலாக நீங்கள் யாரும் பேசவில்லை. அதற்கு மாறாக மக்களிடம் பொய்யான கருத்தை திணித்து அவர்கள் மனதை மாற்ற முயற்சி செய்திருக்கிறீர்கள். நீங்களெல்லாம் அரசியல் விமர்சகர்கள், நீங்களெல்லாம் பத்திரிகை நடத்துகிறீர்கள்,
நீங்களெல்லாம் தமிழகத்தினுடைய நியாயமான ஊடகங்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு நீங்கள் வெட்கப்பட வேண்டும். 45% வாக்கு வங்கி பெறும் என்று அடித்து சொன்ன ரவீந்திரன் துரைசாமியுடைய முகத்தில் கரியை பூசிக்கொள்ள வேண்டாமா? மீண்டும் மீண்டும் உங்களைத்தானே தமிழக ஊடகங்கள் அரசியல் விமர்சகர்கள் என்று அரசியலை விமர்சனம் செய்ய அழைக்கிறார்கள். தகுதியற்றவர்கள். நக்கீரன் பத்திரிகையெல்லாம் எந்த காலத்தில் மக்களின் பக்கம் நின்றிருக்கிறது? திமுக பக்கம்தானே நின்றிருக்கிறது. 2011 திமுக அமோக வெற்றி பெறும் என்று சொன்ன நக்கீரன் பத்திரிகை தானே இவர்கள். 45% பெற்ற திமுக 31% பெற்றிருக்கிறது. 14% வாக்கு வங்கியை குறைத்திருக்கிறது. இன்னும் ஒரு படி மேல் 2021 திமுக கூட்டணியை விட 2026 திமுக கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி. ஓ பன்னீர்செல்வத்தையும் இழுத்து தன் கூட்டணியை பலப்படுத்தியிருக்கிறது. பிரேமலதா விஜயகாந்தை தன்னுடன் அணைத்து கொண்டு தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்தியிருக்கிறது. கமலஹாசனை அணைத்து கொண்டு கூட்டணியை பலப்படுத்தியிருக்கிறது. இப்படி கூட்டணியை பலப்படுத்திய திமுகவால் 14% வாக்கு வங்கியை இழந்திருக்கிறது விஜயின் வருகையால். திமுக கூட்டணியில் அப்படிப்பட்ட ஒரு மோசமான வாக்கு இழப்பை செய்திருக்கும் திமுகவிற்கு தேர்தல் முடிவுகள் வரும் வரை நீங்கள் அனைவரும் கப்பம் கட்டியதற்கான காரணம் உங்களுக்கு அரசியலை கணிக்க தெரியவில்லை. அரசியலை சரியான கணிப்பாளர்களாக உங்களுக்கு கணிக்க தெரியவில்லை. இல்லை என்றால் அரசியலை கணித்தும் பொய் சொல்லியிருக்கிறீர்கள். மக்களுக்கு எதிராக, மக்களுக்கு திசை திருப்ப, மக்களை முட்டாளாக்க. இதுதானே உண்மை. நீங்களின் மக்களின் குரலாக ஊடகங்களை நடத்தவில்லை. நீங்களின் மக்களின் குரலாக நீங்கள் அரசியல் விமர்சனம் செய்யவில்லை. நீங்கள் மக்களுக்கு அரசியலை விமர்சனம் செய்து அறிவை ஏற்படுத்த முயற்சி செய்யவில்லை. அதற்கு மாறாக மக்களை முட்டாளாக முயற்சித்திருக்கிறீர்கள். நீங்கள் மக்களுக்கு எதிரான பத்திரிகை, நீங்கள் மக்களுக்கு எதிரான ஊடகங்கள், நீங்கள் மக்களுக்கு எதிரான அரசியல் விமர்சகர்கள், நீங்கள் அரசியலை பற்றி பேசவே தகுதி இல்லாதவர்கள். அதுதானே தேர்தல் முடிவுகள் வந்திருக்கிறது. 14% வாக்கு வங்கியை இழக்கக்கூடிய ஒரு மோசமான அரசியல் கட்சிக்கு முட்டு கொடுத்திருக்கிறீர்கள். அப்பொழுது என்றால் நீங்கள் பொய் சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் பணம் வாங்கி கொண்டு பேசியிருக்கிறீர்கள். இல்லை என்றால் மக்களுக்கு எதிராக பேசியிருக்கிறீர்கள். மக்களின் குரலாக, மக்களின் நாடி நரம்பாக நீங்கள் பிரதிபலிக்கவில்லை. நீங்கள் மக்களிடம் செல்வதற்கு தகுதி இல்லாத நபர்கள்.